வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரெடியாக இருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் ஸ்ருதிஹாசன் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. அமீர் கான் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஜெய்ப்பூரில் இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் தமிழ்நாட்டில் நடக்க போகிறதா சொல்லப்படுது. அடுத்த வருஷம் இந்த படம் கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக போகுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போய்ப்போம். அதாவது பாட்சா பட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சமீபத்த பேட்டியில் ஒன்றில் ரஜினி தன்னிடமும் கார்த்திக் சுப்புராஜிடமும் கதை கேட்டதா சொல்லியிருக்காரு. மேலும் ரஜினி கைவசம் பல படங்கள் வைத்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா. அதாவது ரஜினிகாந்த் தற்போது கூலி திரைப்படத்தில் நடிச்சுட்டு கொண்டிருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அநேகமாக அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்த படத்தோட படப்பிடிப்பு நடைபெறும் என்று தெரியுது. அதன் பிறகு ரஜினி நெல்சனோட இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்க இருப்பதா தகவல் வருது. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்லை என்றாலும் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் ரஜினி நடிப்பது உறுதி என்றே சொல்லப்படுது. இதன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவிலே வெளியாக இருக்கு. படப்பிடிப்பு மார்ச் மாதம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுது. ரஜினியை வச்சு பிளாக் பஸ்டர் வெற்றிகளை கொடுத்த இயக்குநர்களை ஒருவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. அண்ணாமலை, பாட்சா, வீரா, பாபா என ரஜினியை வச்சு பல படங்களை இயக்கியிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா. அவர் இயக்கத்தில் ரஜினி நடித்த அண்ணாமலை மற்றும் பாட்சா திரைப்படங்கள் காலம் கடந்தும் கொண்டாடப்படும் படங்களாக இருக்கு. இந்நிலையில் சமீபத்தில் ரஜினி சுரேஷ் கிருஷ்ணாவை அழைத்து கதை கேட்டதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சமீபத்தில் ஒரு பேட்டியில் சுரேஷ் கிருஷ்ணா இந்த தகவலை பகிர்ந்திருக்காரு. ரஜினி சார் என்னை அழைத்து கதை கேட்டாரு. நானும் ஒரு சில கதைகளை சொன்னேன். நான் மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்புராஜும் ரஜினிக்கு கதை சொன்னார் என்றே சுரேஷ் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் கார்த்திக் சுப்புராஜ் சொன்ன கதை ரஜினிக்கு பிடித்திருந்ததாம். ஆனால் ரஜினி தற்போது கைவசம் பல படங்களை வச்சிருக்காரு. இருப்பினும் எதிர்காலத்தில் நல்ல விஷயம் நடக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதா சுரேஷ் கிருஷ்ணா தெரிவிச்சிருக்காரு. இந்நிலையில் ரஜினி கூலி படத்தில் நடிச்சு முடிச்சுட்டு அடுத்ததா ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்க போறாரு. மேலும் ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் குமார், பாட்சா போன்ற படத்துகளை செட் ஆவாரு, அவரை வச்சு படம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காராம். ஆனால் அதற்கு சுரேஷ் கிருஷ்ணா, அவரை தனியாக இயக்கிறத விட நீங்களும் அவரோட சேர்ந்து நடித்தா படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும், பேன் இந்தியா படமாக வரும் அப்படின்னு ரஜினிக்கு ஐடியா சொன்னாராம். ரஜினிக்கும் அது பிடிச்சு போனதாம். மேலும் அதன் தொடர்ச்சியாக கூடிய விரைவில் இவங்க 2 பேரும் இணைய போகிறாங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் நடித்து முடிச்சுட்டு அடுத்ததாக ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு. அதன் பிறகு ரஜினி தொடர்ந்து படங்களை நடிப்பதாக முடிவெடுத்திருக்காரு. ஆனால் ஜெயிலர் 2 படத்துக்கு பிறகு ரஜினியை இயக்க போகும் இயக்குனர் யார் என்பது இன்னும் தெளிவாக தெரியல. பல இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட்டு வருது. ஆனால் இன்னும் உறுதியான தகவல் நமக்கு கிடைக்கல. ஜெயிலர் படத்துக்கு பிறகு ரஜினியை இயக்க போகும் இயக்குனர் யார் என்பது அதுதான் இப்போ பலரோட கேள்வியாக இருக்குது. மணிரத்னம் முதல் மாரி செல்வராஜ் வரை பலரின் பெயர்கள் அடிபட்டு வருது. ஆனால் இன்றளவும் உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கல. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பே இன்னும் வெளிவராத நிலையில் அதன் பிறகுதான் ரஜினியின் அடுத்தடுத்த படங்களை பற்றிய தகவல் வரும் என்றே தெரியுது. ஆனாலும் ரஜினி தொடர்ந்து பல இயக்குநர்களிடம் கதை கேட்டுட்டு வராராம். சுரேஷ் கிருஷ்ணா, கார்த்திக் சுப்புராஜ் உள்ளிட்ட ரஜினி பல இயக்குநர்களிடம் கதை கேட்டு வருவதா தகவல் இப்போது கிடைச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் பாட்சா படத்தோட 2ஆம் பாகம் எடுத்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? அதில் அஜித் நடிச்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.